இந்த வீடியோவில் சாதம் ரெடியாக இருந்தால் 3 பிரசாதம் ரெசிபீஸை எப்படி பண்ணுறதுன்னு ஒரே வாட்டி காமிக்க போகிறேங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் டைம் அதிகமாக இருக்காதில்ல, அதனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் சீக்கிரமாகவும் ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் தாங்க தத்தோஜனம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் சாதத்தை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியை போட்டுட்டேங்க. நம்ம சாதம் டெய்லி சாப்பிடுவோம்ல, அந்த அரிசி தான். இதுலேயே தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா உடனே செஞ்சிடலாம். மூடியை வச்சுட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் மூடியை எடுத்துருங்க. எடுத்துட்டு பாருங்கள், சாதம் ரெடியாக இருக்கும். இந்த சாதம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழந்தையாக ஆயின மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இருக்காதுங்க. ஆறுனா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதிலிருந்து ஒரு பாதி பங்கு எடுத்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுறேன். இதை நம்ம எலுமிச்சை சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே கொஞ்சம் ஆறணுங்க. இந்த சாதம் ஆறத்துக்குள்ளே நம்ம சக்கரை பொங்கல் தத்தோஜனம், அதாங்க தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மீதி இருக்கிற பாதி ரைஸில் அதில் கூட ஒரு 2 பங்காக பிரிச்சுட்டு 2 கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். 2 கிண்ணத்தில் இருக்கிற ரைஸையும் ஒரு கிண்ணத்தில் இருக்கட்டும். இது சக்கரை பொங்கலுக்காக நான் அப்புறம் சொல்கிறேங்க இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு நான் இங்கே தயிர் சாதம், அதாங்க டெம்பிள் ஸ்டைல் தத்தோஜனம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்ட இந்த சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் கப் அளவுக்கு கொதிக்க வச்சு கூலாக இருக்கிற பாலை சேர்த்துக்கிட்டேன். இந்த அரிசி ஒரு அரை கப் அளவுக்கு அரிசியாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. இதெல்லாமே இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரைஸ் தாங்க நான் அளவுகள் சொல்கிறேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். நீங்கள் கொஞ்சம் தயிர் இல்லைன்னா பாலை கூட சேர்க்கலாம். இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இந்த தயிர் சாதத்தை தாளிச்சிக்கலாங்க. இதுக்காக பேனை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய், டெம்பிள் ஸ்டைல் தத்தோஜனம் நீங்கள் டேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நெய்யை தான் சேர்க்கணும். இப்போ இதுலேயே கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சை இந்த மாதிரி துருவிட்டு போட்டுக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வேகின பிறகு எடுத்துட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த தயிர் சாதத்தில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டெம்பிள் ஸ்டைல் தத்தோஜனம் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஹார்ட்லி ஒரு 5 நிமிஷம்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சீக்கிரமாக முடிகிற ரெசிபிஸாக இருந்தால் நம்மளுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ கொஞ்சம் டைம் சேவ் ஆகிடும். அவ்வளோதாங்க, தத்தோஜனம் பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரியே நீங்கள் கூட வரலட்சுமி நோம்புக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி சக்கரை பொங்கல். இதுக்காக முன்னாடியே எடுத்து வச்சோம்ல நம்ம சக்கரை பொங்கலுக்காக ரைஸ், அதுதாங்க இது. நல்லா மேஷ் பண்ணிக்கணும். சூடாக இருக்கும்போது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு கொதிக்க வச்ச பாலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி அடுப்பு மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த பால் எல்லாமே கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த பாலில் இந்த சாதம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேகும்போது கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கினே நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போது இதெல்லாமே இறக்கிட்டு பக்கத்தில் இருக்கட்டுங்க. இந்த சக்கரை பொங்கலில் வெல்லத்தை நம்ம கரைச்சி தான் போட போகிறோம். அதுக்குள்ளே இந்த சாதம் கொஞ்சம் ஆறுனா போதும். இதுக்காக ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே ஒரு அரை கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்மி பதம் வரணுங்க. இது வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கூலாக விடுங்க. இப்போ சாதம் வெல்லம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதிலேயே போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் இங்கே பாதாம், முந்திரி பருப்பு, திராட்சை, இது கூடவே தேங்காவை ஒரு குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டேங்க. போட்டுட்டு இதெல்லாமே நல்லா கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் திராட்சை போடுங்க, முதல்லையே போட வேணாம். இதெல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிற இந்த சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே முதல்ல வந்து இந்த வெல்லம் வந்து கரைஞ்சிட்டு நல்லா ஆறிடுச்சு, இதை நம்ம சாதத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெல்லத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிங்கன்னா இதில் ஏதாவது தூசி இருந்தாலும் போயிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை கூட சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சக்கரை பொங்கல் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டிப்படாமல் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் செய்யுங்க. இந்த சக்கரை பொங்கல் வந்து செப்பரேட் வீடியோ வேணும்னா உங்களுக்கு அது கூட நம்ம சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. 2வது பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிபி வந்து எலுமிச்சை சாதம். இதாங்க 3rd ரெசிபி. இதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம பாதி சாதத்தை வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இதுக்காக ஒரு 4 மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு இதிலேருந்து ஜூஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டேங்க. இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுக்கலாம். இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையே போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாவை சீவிட்டு போட்டுடலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுலேயே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, தாளிப்பு பொருட்கள் எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதெல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கிட்ட இந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதுலேயே எடுத்து வச்ச எலுமிச்சை பழம் ஜூஸு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இங்கே 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி தான் நான் இங்கே புளிஹோரையாக செய்கிறேன். இது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசியில் வந்து தத்தோஜனம், 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசியில் வந்து சக்கரை பொங்கல் சேர்த்தேன். டோட்டலாக வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி. உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இதோட 3 பிரசாதம் ரெசிபீஸும் ஒரே சாதத்தில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சுங்க. உங்களுக்கு கூட பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்டிகை டைமில் இந்த மாதிரி டைம் சேவிங் ரெசிபீஸை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வரலட்சுமி நோம்புக்கு நீங்கள் கூட இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு தான் போகணும். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.